உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிக்கும் முன் அதை சிதைத்துக் கொண்டிருக்கும் காரணிகளை நீங்கள் அகற்ற வேண்டும். ஏனெனில் வெற்றி என்பது நீங்கள் எதை தொடங்குகிறீர்கள் என்பதில் மட்டுமல்ல, எதை நிறுத்துகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. உங்கள் அன்றாட பழக்கங்களை கவனியுங்கள். நள்ளிரவில் தேவையற்ற உணவுகளை உண்பது, உணவை தவிர்ப்பது, மன அழுத்தத்தில் அதிகப்படியாக உண்பது, நீங்கள் வெறும் உடலுக்கு உணவளிக்கவில்லை, உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறீர்கள். தாமதமாக உறங்குவது, உடற்பயிற்சியை புறக்கணிப்பது, உங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்வது, இவை இப்போது ஆபத்தாக தெரியாது. ஆனால் இவை மெதுவாக, சத்தமில்லாமல் உங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து உங்கள் காலம் கடத்துதல். மணிநேரங்களாக திரையில் மூழ்கி கிடப்பது, இன்னும் ஒரே ஒரு எபிசோட் என்று பார்ப்பது, இவை ஓய்வு அல்ல, தப்பித்தல். ஒவ்வொரு தப்பித்தலும் உங்கள் வாழ்நாளின் நேரத்தை திருடுகிறது. காலையில் எழுந்ததும் உங்கள் கைகளில் இருப்பது உங்கள் நோக்கம் அல்ல, உங்களின் கவனச்சிதற்கள். உங்கள் நாளை திட்டமிடுவதில்லை. அளவுக்கு அதிகமாக வேலைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள், இடைவேளையின்றி உழைக்கிறீர்கள், இருந்தும் முன்னேற்றம் இல்லை. ஏனெனில் பிஸியாக இருப்பது முன்னேற்றத்திற்குச் சமமல்ல. இன்னும் ஆழமாக பாருங்கள். யாருக்கும் தெரியாத சில பழக்கங்கள். எதிர்மறையான சுயப்பேச்சு, பிறரோடு ஒப்பிடுவது, கடந்த கால தவறுகளிலேயே வாழ்வது, தோல்வியைக் கண்டு பயப்படுவது, அனைத்தையும் விட மோசமானது, மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக எப்போதும் ஏங்குவது. இது வாழ்க்கை அல்ல, ஒரு நடிப்பு. இங்கே மிக முக்கியமான இன்னொன்று, கற்றலை நிறுத்துவது. புதிய திறன்களை கற்க மறுப்பது மற்றும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தில் தேங்கி நிற்பது. உலகம் மாறும்போது உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களை நீங்களே காலாவதியாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். கற்றலை நிறுத்துவது என்பது வளர்ச்சியை நிறுத்துவதாகும். உறவுகளை பாருங்கள். புறம் பேசுவது, மற்றவர் பேசுவதை கவனிக்காமல் இடைமறிப்பது, மனக்கசப்புகளை சுமப்பது, கடினமான உரையாடல்களை தவிர்ப்பது, பிடிக்காத விஷயங்களுக்கு கூட சரி என்று சொல்வது, உண்மையான அக்கறை கொண்டவர்களை புறக்கணித்துவிட்டு தவறான நபர்களோடு சுற்றுவது, இவை உடனடியாக எதையும் உடைக்காது, ஆனால் மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் சிதைத்துவிடும். அடுத்து உங்கள் மனப்போக்கு. தீர்வுகளை தேடுவதற்கு பதில் புகார் கூறுவது, அசௌகரியத்தை தவிர்ப்பது, ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் ஓயாமல் சிந்திப்பது. நீங்கள் வளர்ச்சியை விரும்புகிறீர்கள், ஆனால் வளர்ச்சியை உருவாக்கும் எதையும் செய்ய தயங்குகிறீர்கள். இறுதியாக உங்கள் பணம் மற்றும் எதிர்காலம். தேவையற்ற செலவுகள், பட்ஜெட் இல்லாமை, சேமிப்பு இன்றி கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவது, மற்றவர்களை கவர பொருட்களை வாங்குவது, புதிய திறன்களையும் வாய்ப்புகளையும் புறக்கணிப்பது, பயன் தராத விஷயங்களில் காலத்தை வீணடிப்பது. இப்படித்தான் மக்கள் முடங்கிப் போகிறார்கள். அவர்களிடம் திறமை இல்லாததால் அல்ல, தங்களை பின்னோக்கி இழுக்கும் சுமைகளை இறக்கி வைக்க அவர்கள் மறுப்பதால். இப்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையை ரகசியமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறது? மிக முக்கியமாக, அதை நிறுத்த நீங்கள் தயாரா? ஏனெனில் தவறான பழக்கங்களை நீங்கள் எப்போது அகற்றுகிறீர்களோ அப்போதுதான் சரியான வாழ்க்கைக்கான இடம் உருவாகும்.